வணக்கம். நிரதி சினிமா விமர்சனத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்று நாம் ஒரு தமிழ் திரைப்படத்தின் விமர்சனத்தை பார்ப்போம். மாரி செல்வராஜ் அவருடைய இயக்கத்தில் வெளிவந்துள்ள வாழை என்னும் தமிழ் திரைப்படம். இதற்கு இசையமைத்தவர் சந்தோஷ் நாராயணன் அவர்கள். முக்கியமான கதாபாத்திரம் நடித்தவர்கள்னால் 2 சின்ன பசங்க, ஒரு பேர் பொன்வேல், இன்னொருத்தர் ராகுல். அது மட்டுமல்லாமல் கலையரசன், நிக்கிலா விமல், திவ்யா மற்றும் ஜானகி போன்ற பலர் நடித்துள்ளனர். இந்த திரைப்படத்தினுடைய அடிப்படை கரு என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தை தொழிலாளர்கள் பற்றியது, உழைப்பு சூழல் போன்ற விஷயங்களை பற்றி இந்த திரைப்படம் பேசுகின்றது. மாரி செல்வராஜ் அவருடைய படங்கள்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கின்றோம். எனக்கு ரொம்ப பிடித்த படம் இந்த பரியரும் பெருமாள். கர்ணனும் ரொம்ப நல்ல படமாக இருந்தது. ஸோ இதுக்கு ஒரு எதிர்பார்ப்பும் இருந்தது இந்த திரைப்படத்திற்கு. ஆரம்பத்திலேயே இவர் ஒரு டைட்டில் கார்டிலே போட்டுறாரு, என்னென்னா என்னுடைய வாழ்க்கையில் நடந்த உண்மையான சம்பவம் நான் இருக்கேன் அதில் அந்த மாதிரி சொல்லிடுறாரு. அதில் கொஞ்சம் கற்பனையோடு சேர்த்து திரைப்படத்தை நான் உருவாக்கியிருக்கேன் என்று முதலே போட்டுறாரு. ஸோ படம் ஆரம்பித்தவுடன் என்னவென்றால், ஒரு சின்ன கிராமம் ஒன்று, அதில் ஸ்கூலில் 2 சின்ன பசங்க படிக்கிறாங்க. ஒரு 15 வயசு அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பசங்க படிக்கிறாங்க. அந்த பசங்க படிக்கிற அதே ஸ்கூலில் நிக்கிலா விமல் அவர்கள் டீச்சராக இருக்கின்றார்கள். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நிக்கிலா விமல் மேலே இந்த பசங்களுக்கு ஒரு அன்பு வருகின்றது இல்லைங்களா, சின்ன வயசில் ஒரு ஈர்ப்பு, ஒரு அன்பு அது மாதிரி வருகின்றது. அதை பற்றி எல்லாம் கொஞ்சம் இந்த படத்தில் காண்பிக்கின்றனர். இன்னொரு பக்கம் பார்த்தோம் என்றால், இந்த ஊரில் உள்ள அனைவருமே காலைல லாரி நிற்கிது, ஹார்ன் அடிக்கிறான். எல்லோரும் லாரியில் ஏறிட்டு பக்கத்தில் இருக்க வாழை தோப்புகளுக்கு போகிறாங்க. அங்கே போய் அங்கே வாழை குலையெல்லாம் அறுத்து சுவையெல்லாம் தலையில் அப்படியே தோல் மேலே வச்சு தூக்கிட்டு கொண்டு வண்டி லாரியில் ஏற்றணும். இந்த வேலைக்கு நம்ம ஹீரோவுடைய அம்மாவும் போகிறாங்க, அக்காவும் போகிறாங்க. இவர் ஸ்கூல் டைமில் ஸ்கூல் போயிடுறாரு. விடுமுறை நாட்களில் இவரும் அந்த வேலைக்கு போக வேண்டியிருக்கிறது. இந்த பையனுக்கு அது முடியவில்லை. அம்மாட்ட சொல்கிறான், அம்மா எனக்கு பிடிக்கல, நான் போக மாட்டேன் அப்படிலாம் அடம் பிடிக்கிறான். ஆனால் அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம நிறைய கடன் வாங்கியிருக்கோம் இல்லையா, அந்த ஏஜென்ட் ஒருத்தர் இருப்பான் தரக மாதிரிங்க, அவன்கிட்ட அட்வான்ஸ் பணம் வாங்கியிருக்கோம். ஸோ நம்ம போய் தான் ஆகணும்ப்பா, அப்பா கிடையாது அவனுக்கு, போய் தான் ஆகணும்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க 3 பேருமே விடுமுறை நாட்களில் அங்கே சென்று அந்த சுமை தூக்கின்றனர். இது என்னென்னா, சின்ன பசங்க தானே, இளம் கைகள், பிஞ்சு கைகள், பிஞ்சு தோள்கள், அங்கே நல்லா வலி வருது, இங்கே வலி, கையில் நல்லா வலி வருது. அதனால் அவன் பாவம் பையன் ரொம்ப கஷ்டப்படுறான். அவனுக்கு எப்படி மாற்ற இந்த உழைப்பு சொல்லிட்டால் எப்படி அந்த சின்ன வயசில் எப்படி அவனுக்குலாம் புரியும். இப்படி இருக்கும் பொழுது இங்கே பார்த்திங்கன்னா, கலையரசனுக்கும் நம்ம இவருடைய அக்காவுக்கும், ஹீரோடைய அக்காவுக்கும் ஒரு அழகிய, ஒரு எளிமையான ஒரு காதல் ஒன்று வருகின்றது. ஏன்னா அங்கே அந்த உழைக்கும் இடத்துலேயே அந்த வயல்களில் ஒரு எளிமையான ஒரு காதல் வருகின்றது. இந்த பையன் மூலமாகவே சில பரிமாற்றங்கள், அதாவது இந்த மருதாணி இலைகள் போன்ற சின்ன சின்ன விஷயங்கள் அப்படி நடக்கின்றது. அது போன்று ஆரம்பிக்கின்றது. இதுக்கு அந்த பையனே சொல்கிறான், அக்கா நீ அந்த அண்ணா கல்யாணம் பண்ணிக்கோ, ஏனென்றால் அவர் அப்பா மாதிரியே பேசுகிறாரு அப்படிலாம் சொல்கிறான். இப்பொழுது கிட்டத்தட்ட முதல் பாதியோட முக்கால்வாசி பாகம் இது போன்ற இன்ட்ரடக்ஷன், இந்த விஷயங்களை காண்பிப்பதிலேயே போகின்றது. அதற்கு பிறகு தான் ஒரு பிரச்சனை ஆரம்பிக்கின்றது. என்னவென்றால், ஒரு வாழைத்தார் அந்த தூக்குவாங்க இல்லைங்களா, அதுக்கு ₹1 கொடுத்துட்ருப்பாங்க. மக்கள் ₹1 இன்னும் ஏற்றி ₹2 கேட்பாங்க. அவர் முடியாதுன்னு சொல்கிறது ஏஜென்ட்டு ஸ்ட்ரைக் மாதிரி பண்ணிவிடுவாங்க, ஏற மாட்டாங்க லாரிகளை யாருமே. உடனே முதலாளி வருவார், அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கும். அப்போ இந்த பையன் வர ஸ்கூலுக்கு போவாங்க, சந்தோஷமாக போயிட்டுருப்பாங்க. ஸ்ட்ரைக் நடக்குதா, இனிமேல் நம்ம போக தேவையில்லை, நமக்கு அந்த சும தூக்குற வேலை இனிமேல் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த முதலாளி அந்த விலை ஏற்றத்திற்கு ஒப்புக்கொள்கின்றார், கூலி ஏற்றத்திற்கு ஒப்புக்கொள்கின்றார். வித் சம் கண்டிஷன்ஸ் அப்ளை. அது நமக்கு அப்போ தெரியல, பின்னாடி தெரிய வருகின்றது. ஆகவே இதற்கு பிறகு என்ன ஆனது என்பதை நீங்கள் திரையில் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இந்த பிரச்சனை என்ன ஆனது, இந்த காதல் என்ன ஆனது, இந்த சின்ன பையனுடைய இயக்கம் என்னானது என்றெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இதற்கு பிறகு நாம் ஒவ்வொரு விஷயமாக பார்ப்போம். முதலில் கதை. இது அவருடைய சொந்த கதை என்று சொல்கின்றார். கொஞ்சம் கற்பனையோட, ப்ளஸ் நமக்கு கொஞ்சம் பெயின்ஃபுல்லாகவும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அது ரொம்ப அழகாக காண்பித்திருக்கின்றார். அது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா. ஏன்னா நம்ம ஒரு விஷயம் சொல்ல வரும்போது தேவையில்லாத கொஞ்சம் கலப்படம் செஞ்சால் கூட அது சரியாக விளங்காது நமக்கு. மிகவும் அருமையாக அந்த கதை அமைந்திருக்கின்றது. திரைக்கதை என்று பார்த்தால் மிகவும் அருமையான திரைக்கதை. ஏனென்றால் இந்த ஒரு கதைக்கு திரைக்கதை மிகவும் முக்கியம். ஒவ்வொரு காட்சியுமே நம்மை அப்படியே அதுக்குள்ளே இழுத்து வைக்கணும். இது ஒரு ரொம்ப இந்த சாதாரணமான கமர்ஷியல் மூவி மாதிரிலாம் கிடையாது இல்லைங்களா, மசாலாக்கெல்லாம் எதுவும் கிடையாது. அதனால் ஒவ்வொரு காட்சியும் நம்மளை அதில் இழுத்து வைத்தால் தான் நமக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதே போன்று பிரச்சனைகள் வரும்போது அந்த தீவிரங்கள்லாம் நமக்கு அப்படியே தாக்கும்போது அதோடைய திரைக்கதையில் தான் முக்கியமான பங்கு வகிக்கின்றது. அதில் திரைக்கதை மிகவும் அருமையாக உள்ளது. அடுத்ததாக இசை, சந்தோஷ் நாராயணன். பிஜிஎம் எனக்கு ரொம்ப பிடித்திருந்ததுங்க. ஒரு பாடல் பிடித்திருந்தது, மற்றபடி குறிப்பிட்டு சொல்வதற்கு எதுவும் இல்லை. ஆனால் பிஜிஎம் நன்றாக இருந்தது. இப்போது நம்ம நடிப்புக்கு வருவோங்க.
முதல்ல இந்த பசங்க சொன்னேன் இல்லைங்களா, பொன்வேல் அண்டு ராகுல், இவங்கெல்லாம் நடிக்கலைங்க. இது சொல்லப்போனால் இந்த படம் ஃபுல்லாகவே எல்லா நடிகர்களுமே நடித்தது போலவே தெரியவில்லை. எல்லாமே தத்ரூபமாக ரொம்ப இயல்பாக இருந்தது. அதுவும் இந்த பொன்வேல் என்கின்ற இந்த சிறுவன், அவருடைய நடிப்பு மிக 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 அற்புதங்க. அதாவது இந்த வருஷத்துக்கான நடிப்பிற்கான ஒரு அவார்டு வந்து இவருக்கெல்லாம் வரணும், வரும் என்று நான் நம்புகின்றேன். அது பிறகு பார்த்திங்கன்னா, நான் சொன்னது போல் எல்லாருமே இந்த கதைக்கு ஏற்றவாறு மிகவும் நன்றாக, இவரோட அக்காவை இருக்கட்டும், கலையரசன், இவங்க அம்மா ஜானகின்னு சொன்ன பார்த்திங்கன்னா, இவங்க அம்மா, அவங்களெல்லாம் கடைசியில் சில காட்சிகள்லாம் போட்டு பிழிஞ்சு எடுத்துட்டாங்க. எல்லாருமே நடிப்பு மிக அற்புதம். இப்போ கடைசியாக நாம் டைரக்ஷனுக்கு வருவோம். டைரக்ஷனுக்கு வரும்பொழுது எனக்கு மாரி செல்வராஜோடைய பரியரும் பெருமாள் ரொம்ப பிடித்த படம். கர்ணனுடைய அது பிடிக்கும். கர்ணனுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த திரைப்படம், இது எக்ஸலண்ட்டுங்க. அதாவது இந்த திரைப்படம் என்னவென்றால், நம்ம இவ்வளோ படித்திருக்கின்றோம், நம்ம அப்படியே நிறைய படிச்சிருக்கோம் நினைக்கிறோம், நமக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறோம். ஆனால் நம்ம சுற்றி நடக்கும் விஷயங்களை பற்றி இவ்வளோ ஒரு இக்னோரண்ட்டாக இருக்கின்றோம் அப்படிங்கிறது நமக்கே ரொம்ப ஒரு பலாரென்று ஓங்கி அறிந்தது போல் இருக்கின்றது. மக்களுடைய துன்பத்தை வந்து நம்ம உணர மாட்டேறோங்க. அதுதான் பிரச்சனை. இங்கே நம்மளை பற்றி யோசிக்கிறோம் தவிர நம்மளை சுற்றி இருக்க மக்களுடைய துன்பத்தை நம்ம உணர மாட்டேங்கிறோம். அதில் வந்து இந்த போன்ற விஷயங்கள் நமக்கெல்லாம் தெரியவே நம்ம கண்ணுக்கே வரதில்லை. இதெல்லாம் இந்த ஒரு இது ஒரு பெரிய ஒரு நியூஸாக வந்திருக்கு ஒரு காலத்தில். ஆனால் இதற்கு பின்னே இருக்கும் இந்த ஒரு துயர சம்பவங்கள், இதுக்கு பின்னே இருக்கும் வரிகள்லாம் நம்ம கண்ணுக்கே வரல. இப்போ தான் வரும்பொழுது அந்த டைரக்ஷன் ரொம்ப அழகாக அவர் கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றார். அதனால் இது போன்ற திரைப்படத்தை கொண்டு வந்து முதலில் கொடுத்ததற்கு நான் பர்சனலாக தனிப்பட்ட முறையில் மாரி செல்வராஜ் அவர்களுக்கு என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்கள் ஒரு நல்ல திரைப்படம், தமிழ் திரைப்படம் என்று பார்த்தால் அதில் இது போன்ற கதைகள் தான் நமக்கு வர வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். இதை வந்து நம்ம ஒரு லெவலுக்குள்ளே நம்ம சொல்லலாங்க, அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு லெவலுங்க, சரிங்களா? அதே போல் சில காட்சிகள், மாரி செல்வராஜ் அந்த கொடுத்த சில காட்சிகள்லாம் அருமை. அந்த பையன் வந்து சின்ன பையன் வந்து வெறும் சோறு, வெள்ளை சோறு எடுத்து சாப்பிடுவாங்க தட்டிலேருந்து. அது 2 தடவை அது மாதிரி வரும். அவங்க அம்மா டக்குன்னு வந்துடுவாங்க. அவங்க அம்மா வந்து அவன் பயந்துடுவான். அதுதான் சீன் ஆக்சுவலாக. அந்த இருமுறையும் அந்த அந்த சிறுவனுடைய முகத்தில் ஏற்படும் அந்த ஒரு பயம் கலந்த, மிரட்சி கலந்த, ஒரு குற்றம் செஞ்சிட்டோமா அப்படின்னு, வெள்ளை சோறு தின்னதுக்காக குற்றம் செஞ்சிட்டோமான்னு சொல்லி பார்க்குற பார்வை இருக்கு பாருங்கள். அந்த காட்சியெல்லாம் ஃப்ரேம் பண்ணால் நீங்கள் அதை ஒரு இடத்துல வச்சுட்டு உலகத்திற்கு எல்லா அநீதிகளையும் வைத்துவிட்டு கேள்வி கேட்கலாம். இதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க சொல்லுங்கடா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அந்த அளவுக்கு ஒரு அருமையான ஒரு காட்சிகள் அதெல்லாம். இது வந்து நான் பர்சனலாக நான் நினைக்கிறது என்னென்றால், அந்த காட்சியை மட்டும் நீங்கள் கொடுத்தால், இன்றைக்கு பாரதியார் உயிரோடு இருந்தால் இதற்கு ஒரு பாடலே எழுதியிருப்பார். அந்த காட்சிக்கு மட்டும் வெகுண்டு எழுந்து ஒரு பாடல் எழுதியிருப்பார். அவ்வளோ ஒரு அருமையான காட்சி. ஸோ இது போன்ற சூப்பர் காட்சிகளாக நிறைந்த திரைப்படம் இது. மிகவும் அருமையாக டைரக்ஷன் செய்திருக்கின்றார். ஆகவே மீண்டும் ஒரு முறை உங்களின் சார்பாக, என்னுடைய சார்பாக அவருக்கு என்னுடைய நன்றியும் வணக்கமும் சொல்கின்றேன். திரைப்படத்தை பார்க்கலாம் வேண்டாமா என்ற கருத்துக்கு போவோம். இந்த திரைப்படத்தை நீங்கள் பார்த்துதான் ஆக வேண்டும், வேறு வழியே இல்லை. நீங்கள் சினிமாவுக்கு பார்க்குறவர் என்றால் தயவுசெய்து திரைப்படத்தை பாருங்கள். சும்மா நமக்கு இந்த மசாலா பார்க்குறது இல்லையோ, இல்லை காமெடி பார்க்குறதுலையோ, இதான் அந்த ட்ராஜடி சோகம்லாம் வருது நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? கிடையாதுங்க. இதில் நம்மளை சுற்றி நடந்துகிட்ருக்கு, நம்ம பக்கத்தையே நடந்துகிட்டு இருக்குது. நம்ம தெரியாமல் நம்ம எவ்வளோ ஒரு அறிவியலிகளாக, அதாவது இக்னோரண்ட்டாக இருக்கின்றோம் என்பதை நமக்கு தெரிவிக்கும் இந்த திரைப்படம். ஆதலால் தயவுசெய்து திரைப்படத்தை பாருங்கள். இது உண்மை சம்பவம். ஆதலால் திரைப்படம் மிகவும் அருமையாக தரமாக எடுக்கப்பட்டுள்ளது. தயவு செய்து திரைப்படத்தை திரையரங்கில் சென்று பாருங்கள் என்று என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயத்தை உங்களிடம் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவுசெய்து லைக் செய்யுங்கள், நிறுத்தி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மற்றும் அந்த பெல் ஐக்கான் இருக்கலாம் தட்டுங்க. இந்த விமர்சனத்தை தயவுசெய்து உங்களுடைய நண்பர்களுக்கு ஃபார்வர்ட் செய்யுங்க. உங்களை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கின்றேன். அதுவரை என்றென்றும் நன்றியுடன் வணக்கம்.